அமைச்சர் திரு டிபிஎம் மைதீன் கான் அவர்களை இந்த விழாவிற்கு வருக வருக என வரவேற்கின்றோம் ஐயா. திரு ராஜேந்திரன் எம்எல்ஏ அவர்களையும் இந்த விழாவிற்கு வருக வருக என வரவேற்கின்றோம். சார், நீங்க வந்ததில் எங்களுக்கு மிக மகிழ்ச்சி.
நன்றி நன்றி நன்றி. எப்படி இருந்துச்சு? நன்றிகள். இது எல்லாத்துக்கும் நம்மளுடைய நெய்தல் 2026 மேடைக்கும் கலைஞர்களுக்கும் உங்களுடைய நாட்டின் 80வது சுதந்திர தின விழாவை முன்னிட்டு மாவட்ட விளையாட்டு அரங்கில் மூவர்ண தேசிய கொடியை மாவட்ட ஆட்சியர் விஷு மகாஜன் ஏற்றி வைத்து மூவர்ண பலூன்கள் மற்றும் சமாதான புறாக்களை பறக்கவிட்டார். நாட்டின் 80வது சுதந்திர தின விழா இன்று நாடு முழுவதும் சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகின்றது. தூத்துக்குடி மாவட்ட விளையாட்டு அரங்கில் வைத்து நடைபெற்ற சுதந்திர தின நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சித்தலைவர் விஷு மகாஜன் கலந்து கொண்டு தேசிய கொடியை ஏற்றி மரியாதை செலுத்தினார். இதைத் தொடர்ந்து மூவர்ண பலூன்கள் மற்றும் சமாதான புறாக்களையும் பறக்கவிட்டார். தொடர்ந்து வழக்கம் போல தேசிய கொடிக்கு மரியாதை செலுத்துவார் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் மாவட்ட ஆட்சியர் விஷு மகாஜன் மற்றும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சிவபிரசாத் ஆகியோர் தேசிய கொடிக்கு மரியாதை செலுத்துவதை மறந்து மரியாதை செலுத்த தவறினர். இதையடுத்து காவல்துறையினரின் அணிவகுப்பு மரியாதையை மாவட்ட ஆட்சித்தலைவர் மற்றும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சிவபிரசாத் ஆகியோர் ஏற்றுக்கொண்டனர். இதைத் தொடர்ந்து காவல்துறையில் சிறப்பாக பணியாற்றிய காவல்துறை அதிகாரிகள் மற்றும் காவலர்கள் உள்ளிட்ட 445 பேருக்கு சான்றிதழ் மற்றும் பதக்கங்களை வழங்கினார். பின்னர் அனைத்து துறைகளின் சார்பில் 166 பயனாளிகளுக்கு சுமார் 10,92,54,551 மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளையும் இன்று அவர் வழங்கினார். இதையடுத்து பள்ளி கல்வித்துறை சார்பில் பள்ளி மாணவ மாணவிகளின் கண்கவர் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது.